சேனல் ஏன்? இந்த ப்ரொஃபைல் ஏன்? அப்டின்ட்டு நான் சொல்லணும்னு ஜஸ்ட் விஷ் பண்ணேன். இப்போ இதுல ஒண்ணும் இல்ல. ஆடிசி ஆஃப் ஆக்டர் ஆகாஷ். ஆகாஷ்ன்றது என் பேரு. ஆக்டர் ஆவணுன்றது என் ட்ரீம். பட் ஐ அம் நோவேர். ஆகாசத்துல இருக்கு ஆக்டர் என்ற ஒரு டீமு. ஆகாஷ் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கான். பட் அவனுக்கு அந்த ட்ரீம் இருக்கு. ஆடிசினா ஜர்னி. அவன் எப்படி ஆகுறான் அதுதான். சரி, டபுக்குன்னு அதில போய் விழுந்துடலான்னு ஆக்டிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஆக்டிங்கே தெரியாது. இதான் ஒரு மெயின் வந்து இதான். எனக்கு ஆக்டிங்கே தெரியாது. அண்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆக்டிங் என்னால இப்ப ட்ரை பண்ற சிச்சுவேஷன் இல்ல. போன வருஷம் தான் அப்பா இறந்தாங்க. முந்தின வருஷம் தம்பி. இந்த வருஷம் எனக்கு கல்யாணம் நடக்குது. ஃபேமிலி, ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா. அண்ட் என்ட்டயும் பணம் கிடையாது. மாசம் வர சம்பளத்த வச்சு தான் ஓட்டணும். எக்ஸெட்ரா. இதெல்லாம் சிச்சுவேஷன். ஸோ ஐ கான்ட் கோ அண்ட் ட்ரை ஆக்டிங் பிளைண்ட்லி. பட் அட் த சேம் டைம் ஐ அம் ஹேவிங் சோ மெனி ப்ராப்ளம்ஸ் இன் மை லைஃப். அத வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் தலைவா. ஒண்ணு ஒண்ணா ஃபிசிக்கலா. பட் அது எல்லாமே நானா வச்சுக்கிட்ட ப்ராப்ளம் தான். லைக் ப்ளோட்டிங், ஃபேட், அ அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி இந்த மாரி. ரொம்ப கம்மி தான். நெறையா இல்ல. ஓகேவா? ஸோ அத ஃபிக்ஸ் பண்ணணும். அதே மாரி மென்டலா தான் எனக்கு நெறைய ப்ராப்ளம் இருக்கு. ஐ திங்க் ஐ ஹேவ் ஏடிஹெச்டி. ஐ சஸ்பெக்ட். எனக்கு எனக்கு ஒரு டிஸார்டர் இருந்தது. பட் இப்ப அது இருக்கா இல்லையா? இல்ல நான் மேனேஜ் பண்றேனா, மாஸ்கிங் பண்றேனான்னு எனக்கே தெர்ல. சரி, மென்டலா இந்த மாரி சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அத ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்து ஃபைனான்ஷியலா எனக்கு தெரியாது எதுவுமே. இன்வெஸ்ட்மென்ட்னா என்ன? தெரியாதுன்னு சொல்லிட்டே நான் 8 வருஷம் ஓட்டிட்டேன் தலைவா. அதுக்கு ஏன்னா அடிக்ஷன்ஸ் காரணம். நான் நெறைய அடிக்டடா ஃபோன் வேஸ்ட்டா தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது மென்டல்ல வந்துரும். ஸோ எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணி பணம் சம்பாரிக்கணும். பணம் சம்பாரிச்சு அந்த பணத்த எப்படி மல்டிபிள் பண்ணணும். 2வது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போதே சைட் பை சைட் எனக்குன்னு ஒரு பிராண்ட் உருவாக்கணும். எனக்குன்னு ஒரு பிராண்ட கிரியேட் பண்ணணும். ஆ இது கிரியேட் ஒரு ட்ரஸ்டபிள் ஆடியன்ஸ். அவங்க என்ன ட்ரஸ்ட் பண்ணணும். ஓகேவா? கிரியேட் பண்ணிட்டு ப்ரொஃபைல் அதான் இந்த இது ரெஸ்யூம் மாரி ஒண்ணு கிரியேட் பண்ணணும். இந்த சோசியல் மீடியால. பண்ணிட்டு சைட் பை சைடு இந்த மாரி ஒரு ஒரு ரீலா போடும்போது, ஒரு ஒரு வீடியோ போம்போது கொஞ்சம் கொஞ்சமா ஆக்டிங் கத்துக்கணும் தலைவா. ஆக்டிங் கத்துக்கிட்டு ஒரு ஒரு நாள் என்னைக்காச்சும் ஒரு நாள் இட் வில் டேக் மேபி 5 இயர்ஸ், 10 இயர்ஸ். பட் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பொசிஷனுக்கு போயிட்டு பாட்காஸ்ட் பண்ணணும் தலைவா. நெறைய ஆக்டர்ஸோ, செலிபிரிட்டீஸோ எல்லாரையும் பாட்காஸ்ட் பண்ணி அவங்களோட நாலேட்ஜ் கெயின் பண்ணது இல்லாம, தலைவா இந்த மாரி எனக்கு சார் இந்த மாரி ஆக்டிங் பண்ணணும் விஷ் இருக்கு. எப்படி எதுன்னு கொஞ்சம் ஏதாவது சான்ஸ் இருந்தா குடுங்க அப்படின்ட்டு கேட்டுடணும். அண்ட் அப்படியே போணும். சைட் ரோல் குடுத்தா எந்த ரோல் இருந்தாலும் பெஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்படியே ஹீரோ ஆயிடணும். எப்புட்றா நீ குள்ளமா இருக்க? அது எப்படி சான்ஸே கிடையாதேடா! அப்படின்னா எனக்கும் தெரியல தலைவா எப்படின்ட்டு. பட் நடக்கணும், நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதுதான் அந்த ஜர்னி தான் இந்த பேஜ். லைக் இப்போதைக்கு நான் ஃபேட் லாஸ்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கேன். அதனால நான் ஃபேட் லாஸ் பத்தியே பேசிக்கிட்டு இருப்பேன் கடைசி வரைக்கும் அப்படின்ட்டு கிடையாது. என் ஃபேட் லாஸ் கோல் முடிச்சுட்டு நான் மென்டல் ஹெல்த் ரிலேட்டடா பேசலான்னு இருக்கேன். அது முடிச்சுட்டு அடுத்து ஃபைனான்ஷியல். ஸோ அப்படிதான் என் பிளான் இருக்கு. ஸோ மேபி நீங்க ஏதோ ஒரு வீடியோ இவன் இத பத்தி தான் அடுத்த 10 வருஷத்துக்கும் பேசிக்கிட்டு இருப்பான்னா, அப்படின்னா கிடையாது தலைவா. அண்ட் பெஸ்ட்டா எவ்வளவோ பேர் பேசுறாங்க. நான் ஜஸ்ட் லேர்ன் பண்றேன், இம்ப்ளிமெண்ட் பண்றேன், அத டாக்குமெண்ட் பண்றேன், ஷேர் பண்றேன் அவ்வளோதான். அதுல கரைச்சு குடிச்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க லெவலுக்கு நான் கிடையாது. ஸோ கம்பேரிசன் நீ ரீல் கிரியேட்டர் கிடையாது. அப்படி இப்படிலாம் வேணாம். ஐ அம் அ நார்மல் கை ஹூ டாக்குமெண்ட்ஸ் ஹிஸ் லைஃப் அண்ட் ஹூ ஷேர்ஸ் சம் இன்ஃபர்மேஷன் விச் ஹி லேர்ன்ட் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதுதான் ஆடிசி ஆஃப் ஆக்டர் ஆகாஷ். அண்டு அவ்வளோதான். இதுதான் நான் சொல்லணும்னு நெனச்சேன். ஸோ மேபி ஏன்னா நான் பார்க்குறேன் ஃபாலோவர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இன்னைக்கு தேதிக்கு வந்து 429 தான் இருக்கு. பட் டெய்லி எனக்கு வந்து 2 கம்மியாயிட்டே வருது. என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு 5 ஆவுது. 5 இன்க்ரீஸ் ஆவுது. பட் டெய்லி ஒண்ணு ஒண்ணு கம்மியாவுதா? ஸோ மேபி இவன நம்ம இதுக்கு தானே ஃபாலோ பண்ணோம். இவன் ஏன் இதுக்கு பேசுறான்? அப்படின்ட்டு உங்க ஃபாலோவ வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்க ஃபீட்ல நான் வந்தேன்னா பாருங்க. இன்ஃபர்மேஷன் ஓகே வந்தா எடுத்துக்கோங்க. இல்ல என் ஜர்னிய நீங்க பார்க்கணும் அப்படின்னா, நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் வந்து அதிகமா டிஸ்டர்ப் பண்றேன்னா மியூட் பண்ணுங்க. பட் மியூட் பண்ணீங்கன்னா மத்தவங்களுக்கு போகுமான்னு தெர்ல. ஸோ ஓகே. அதுதான் நான் சொல்லணும்னு நெனச்சேன். டிசப்பாயிண்ட் ஆவாதீங்க. நான் யாரையும் டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். பட் அப்படியே இருக்கக்கூடாதான். அவ்வளோதான். ஓகே. பை.